டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிலபஸில் அளவியல் டாப்பிக்கில் பரப்பளவு கொள்ளளவு இது ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினுமே எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சியில் இதுவரையும் அளவியல் டாப்பிக்கில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 100 கொஸ்டினுமே எப்படி இனிமேல் பார்க்க போகிறோம்னா 10 கொஸ்டினை 10 வீடியோவில் பார்த்து முடிச்சிருவோம். ஸோ எப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாடல்லலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதிலேயே ஏறக்குறைய எல்லா மாடலுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இந்த வீடியோவில் மொதல் 10 கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கோணம் சார்ந்த சில முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப் பி இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள். இல்லை பின்றது என்னென்னா அகலம், ஹச்ன்றது என்னென்னா உயரம். அகலமும் உயரமும் கொடுத்து உங்களுக்கு பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே ரெண்டாவது ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு அகலம் உயரம் கொடுக்காம வெறும் புள்ளிகளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கள் 1,1 3,1 1,3 அப்படின்னு கொடுத்து இதுக்கான பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தா என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஆஃப் போட்டுக்கோங்க. இல்லை எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸு அடுத்த ஒய் மைனஸ் ஒய் அடுத்த ப்ளஸ்ஸு அதே டேர்ம் தான் எழுத போகிறோம். 3 டைம் எக்ஸு ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு திருப்பி எக்ஸு ஒய் மைனஸ் ஒய் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா எக்ஸு கீழே 1 2 3 ஃபஸ்ட்டு டேமுக்கு 1 2 3. அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 3 அடுத்து 1. செகண்ட் டேம் முடிச்சாச்சு. அடுத்த டேம் பாருங்கள் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 3 1 2 அவ்வளவுதான். இது ஒரு ஃபார்முலா. half x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சம்மில் பார்க்கலாம். அடுத்து என்னன்னா இது பார்த்தது செங்கோண முக்கோணத்துக்கான ஃபார்முலா, முக்கோணத்தின் ஃபார்முலா. இப்போ பார்க்க போகிறது என்னன்னா சமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலா. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னா √3/4 a ஸ்கொயர் சதுர அலகுகள். அடுத்தது இதுக்கான குத்து உயரம், செங்குத்து உயரத்துக்கான ஃபார்முலா என்னன்னா √3/2a. இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமபக்க முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னா √3/4 a ஸ்கொயர். அதுக்கான உயரத்துக்கான ஃபார்முலா என்னன்னா அதே தான் √3 இங்கே 4 போட்டிருந்தோம், இங்கே 2 போட்டுக்கோங்க, a மட்டும்தான். இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் முனைகள் 1,1 3,1 1,3 எனில் அதன் பரப்பளவில் பாதி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரப்பளவு கேட்கல, அந்த பரப்பளவில் பாதி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம முக்கோணத்துக்கான புள்ளிகள் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஆஃப் எக்ஸு ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய். இப்போ அடுத்து என்ன பண்ணோம் 1 2 3 அடுத்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2 3 1 அடுத்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 3 1 2. இதில் x1 என்ன, y1 என்ன, x2 என்ன, y2 என்ன, x3 என்ன, y3 என்ன, இது எல்லாமே உங்களுக்கு சம்மிலியாக கொடுத்துருப்பாங்க. x1 வந்து 1 y1 அடுத்து x2 y2 x3 y3. இது அப்படியே மேலே எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஆஃப் x1 என்ன 1 y2 என்ன, y2 வந்து 1 மைனஸ் y3 என்ன 3 ப்ளஸ் x2 என்ன 3 y3 என்ன 3 மைனஸ் y1 என்ன 1 அடுத்து ப்ளஸ் x3 என்ன 1 y1 என்ன 1 மைனஸ் y2 வந்து 1. இந்த சம்மை வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலே உங்களுக்கு வந்து பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கோம். இதில் அப்படியே வந்து அப்ளை பண்ணாலே இந்த நம்பர்லாம் வந்துடும். அடுத்து அப்ளை பண்ணுங்கள். 1/2 1 அப்படியே வச்சுக்கலாம். 1ல் -3 போணுச்சுன்னா -2 வரும். ப்ளஸ் 3 3ல் 1 போனால் 2 ப்ளஸ் 1 1ல் 1 போனால் 0. இப்போ அப்படியே பாருங்கள் 1/2 இல்லை -2 தான் இருக்குது. 1ஓட -2 பெருக்குனிங்கன்னா -2 தான் வரும்.
ப்ளஸ் 3 × 2 6. அடுத்து 1 × 0 0 தான் வரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1/2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 6 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ப்ளஸ் 6ல் -2 போயிருச்சுன்னா 4. இதெல்லாம் பேசிக்கானது தான். ப்ளஸ் 6ல் வந்து -2 போயிருச்சுன்னா 4 வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். O2 2, E2 4. இப்போ இதுக்கான பரப்பளவு என்ன? 2 சதுர அலகுகள். ஆனால் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு கேட்கல. பரப்பளவில் பாதி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பரப்பளவு 2, 2ல் பாதி என்ன? 2ல் பாதி வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடிப்பக்கம் அப்படின்றது என்ன? பி. உயரம்னா என்ன? ஹச். இல்லை கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். அடிப்பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு வாசிச்சு பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் என்னென்ன, அதாவது பி என்னென்ன, உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயரத்தின் 4 மடங்குக்கு சமம். அப்போனா பி என்னென்ன 4 × உயரம் அப்படின்றது சம்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும் பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க 50 மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணத்துக்கான பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முக்கோணத்தின் ஃபார்முலா தெரியும். பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ × b × h. இது முக்கோணத்தின் ஃபார்முலா. அதுக்கான பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா, பி தான் கேட்டிருக்காங்க, ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஏன்னா 2ல் ஏதாச்சும் ஒரு வேல்யூனாச்சும் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் அடிப்பக்கம் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். அதாவது பி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஹச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். சம்லேயே பி = 4h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஹச் மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணலாம்? பி = 4h. ஹச்சை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா என்னவாகும்? பெருக்கல்ல இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் வகுத்தலில் மாறிடும். இப்போ b/4 அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்போ ஹச்சுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம்? b/4 வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு b அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா b தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? b × 4 இதை அப்ளை பண்ணிக்கிட்டோம். = 50. இப்போ அப்படியே பெருக்குங்க. b × b b² 4 × 2 8 = 50. இந்த 8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா வகுத்தலில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் பெருக்கலாக மாறிடும். இப்போ b² = 50 × 8 I8 40 400ன்னு வரும். b² = 400. நமக்கு தேவை என்னென்னா b தான் தேவை. b² வந்து 400. நமக்கு தேவை வந்து b தான். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா ரூட் ஆயிரும். இப்போ 400க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 20 வரும். b = 20. ஆன்சர் வந்து சி. இந்த 20 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக்கானது தான். அடுத்த சம்மு, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 68 சதுர அலகு. புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 6,7, பிக்கு வந்து -4,1, சிக்கு வந்து a, -9 வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஏவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புள்ளிகள்னு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா? ஆஃப் போட்டு x y - y, அடுத்தது x y - y, திருப்பியும் x y - y. இப்போ எப்படி எழுதலாம்? 1 2 3, அடுத்தது 2 3 1, அடுத்தது 3 1 2. இதுலேயும் அதே மாதிரியே போடுங்க. x1 இது y1, இது x2 இது y2, இது x3 இது y3. இப்போ அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். 1/2 x1 என்ன? 6, y2 1 மைனஸ் y3 என்ன? -9 அப்படின்னு இருக்கு. இங்கே ஏற்கனவே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் வந்து 9 அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்தது ப்ளஸ்ஸு x2 என்ன? x2 வந்து -4ன்னு இருக்குது. அதாவது -4ன்னு இருக்குது. இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் தான் வரணும். அப்போ -4 போட்டுக்கோங்க. x2க்கு பதிலாக -4 போட்டோம். அடுத்து y3 என்ன? -9 மைனஸ் y1 என்ன? 7 ப்ளஸ் x3 வந்து a, y1 வந்து 7 மைனஸ் y2 வந்து 1. இப்போ அப்படியே வந்து கூட்டுங்க. 1/2 இங்கே உள்ளே வந்து 6 இருக்குது. 1ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 10, -4 -9ஐயும் -7ஐயும் கூட்டினீங்கன்னா -16 வரும். ப்ளஸ் a, 7ல் 1 போனால் 6,
அடுத்து உள்ள அப்படியே பெருக்கிக்கோங்க 1/2 6 × 10 60 இங்கே -4 இருக்குது -4 × -16 மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும் 4 × 16 64 இங்கே என்ன இருக்குது 6A இதில் பாருங்கள் பரப்பளவுக்கான வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு என்ன 68 இந்த 68 இங்கே போட்டுக்கோங்க இந்த ஃபார்முலா வந்து எதுக்கானது முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தான் அதோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 68 சதுர அலகுகள் அப்படின்னு இப்போ 68 இங்கே போட்டுக்கோங்க இப்போ அடுத்தடுத்து வந்து பாருங்கள் 68 இங்கே இருக்குது ஈக்குவல் டு 1/2 உள்ளே அப்படியே கூட்டுங்க 60ஐயும் 64ஐயும் கூட்டிங்கன்னா 124 ப்ளஸ் 6A இந்த 1/2 இருக்கு இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா வகுத்தலில் இருக்குது பெருக்கலாக மாறிடும் 68 × 2 136 இந்த சைடு என்ன இருக்குது ஈக்குவல் டு 124 ப்ளஸ் 6A இந்த 124 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸாக மாறிடும் இது ப்ளஸில் இருக்குது இந்த சைடு போனால் மைனஸாக மாறிடும் 136 மைனஸ் 124 6A 136ல் 124 போயிருச்சுன்னா 6 12 இருக்குது 12 ஈக்குவல் டு 6A கேன்சல் பண்ணுங்கள் 1 6 6 ஈர் 6 12 இப்போ ஏவோட வேல்யூ என்ன 2 கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஏ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏயின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க 2 த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி அடுத்த சம்மு ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 1/2 1/3 1/4 என்ற விகிதத்தில் உள்ளன அதன் சுற்றளவு அதன் நீளமான பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது பாருங்கள் அதன் சுற்றளவு என்னன்றதை கொடுத்துருக்காங்க 104ன்னு இதில் கொடுக்கல சுற்றளவு வந்து 104ன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீளமான பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்கும் அந்த 3 பக்கத்தில் எது வந்து நீளமான பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க அந்த 3 பக்கம் இதுதான் 1/2 1/3 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது விகிதத்தில் இருக்குது இது எப்படி முழு நம்பராக மாற்றுறதுன்னா எக்ஸால் பெருக்கிக்கலாம் எக்ஸால் பெருக்கினீங்கன்னா ஒரு முழு நம்பராக மாறிடும் இப்போ 1/2 எக்ஸால் பெருக்கினீங்கன்னா 1/2x 1/3x 1/4x இதுதான் முக்கோணத்தின் 3 பக்கங்கள் இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதில் எது வந்து நீளமான பக்கம் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சம்மில் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க 104 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ முக்கோணத்தின் சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கோணத்தின் சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா முக்கோணத்தோட 3 பக்கத்தை கூட்டினீங்கன்னா அதுதான் அதோட சுற்றளவு முக்கோணத்தின் 3 பக்கங்களை நீங்கள் கூட்டிங்கன்னா அதுதான் சுற்றளவு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் என்னன்னு பாருங்கள் இதுதான் அந்த 3 பக்கங்கள் இது 3த்தையும் கூட்டினா தான் அதோட சுற்றளவு வரும் 1/2x ப்ளஸ் 1/3x ப்ளஸ் 1/4x ஈக்குவல் டு அதுக்கான சுற்றளவு என்ன 104 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸெல்லாம் நீங்கள் காமனாக வெளியில் எடுங்க எக்ஸை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 104 இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இதுக்கெல்லாம் மீசியமாக கண்டுபிடிச்சி நீங்கள் கூட்டினீங்கன்னா ஆன்சர் வரும் இல்லையா என்ன பண்ணலாம்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த 2 டேமுக்கு ஃபஸ்ட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள் எக்ஸு இந்த 3 வந்து இதோட பெருக்கினா 3 வரும் ப்ளஸ் 2 × 1 2 பை 3 × 2 6 ப்ளஸ் 1/4 இதை அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 104 அடுத்தது எக்ஸு 3 2 கூட்டினீங்கன்னா 5 5/6 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 104 இப்போ அடுத்து அதே மாதிரியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள் 5 20 எக்ஸு 5 20 ப்ளஸ் 6 × 1 6 பை 6 24 ஈக்குவல் டு 104 இப்போ மேலே இருக்கிறத அப்படியே கூட்டுங்க எக்ஸு 20 6 கூட்டினீங்கன்னா 26/24 ஈக்குவல் டு 104 இப்போ கேன்சல் பண்ண முடியலாம் கேன்சல் பண்ணுங்கள் 2ஆல் அடிக்கலாம் 2 2 13 2 அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் அடிச்சிங்கன்னா I2 10 E2 4 வரும் திருப்பி 13ஆல் அடிக்கலாமான்னு பாருங்கள் 1 13 13 3 13 39 4 13 வரும் 52 இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது எக்ஸு இந்த 24 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் இந்த சைடு ஏற்கனவே 4 இருக்குது இந்த 24 இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் 4 × 24 4 × 24 நன்னாங்க 16 மிச்சம் 1 4 2 8 1 9 எக்ஸோட வேல்யூ என்ன 96 அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக 96 அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் முக்கோணத்தின் பக்கங்கள் முக்கோணத்தின் 3 பக்கங்கள் தான் 1/2 × x 1/3 × x 1/4 × x எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 96ன்னு இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் முதல் பக்கம் என்ன 1/2x
எக்ஸுக்கு பதிலாக 96 வந்து அப்ளை பண்ணால் கேன்சல் பண்ணுங்கள். 4 2 8 மிச்சம் 1 8 2 16. ஃபஸ்ட்டு பக்கம் வந்து 48. அடுத்தது ரெண்டாவது பக்கம் என்னன்னு பாருங்கள் 1/3 எக்ஸு 1/3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 96 அப்ளை பண்ணிங்கன்னா அடிச்சிங்கன்னா 3 9 2 6 32 வருது. ரெண்டாவது பக்கம் வந்து 32. மூணாவது பக்கத்தில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ 1/4 எக்ஸு 1/4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 96 அப்ளை பண்ணிங்கன்னா 8 மிச்சம் 1 நன்னாங்க 16. மூணாவது பக்கம் வந்து 24. மூன்று பக்கங்கள் என்னென்னா 48 1 32 1 24 1. இதில் என்ன கேட்டிருக்காங்க, நீளமான பக்கத்தின் அளவு என்ன, இந்த 3 பக்கத்தில் நீளமானது என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இந்த 3ல் எது நீளமானது, 48 தான் நீளமானது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு, ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 4√3 மீட்டர் ஸ்கொயர் எனில் அம்முக்கோணத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்போம். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, √3/4 a ஸ்கொயர். இதுக்கான பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 4√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ முக்கோணத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, பரப்பளவு ஃபார்முலா வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் √3/4 a ஸ்கொயர்னு. சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா 3a. இதுக்கான குத்துயரம் ஃபார்முலா என்னென்னா √3/2 a. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. சம்மில் வந்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். பரப்பளவு என்ன 4√3. இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த √3க்கும் இந்த √3க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, a²/4 ஈக்குவல் டு 4 இருக்கு. இந்த 4 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். இப்போ நன்னாங்க எவ்வளோ 16. a² ஈக்குவல் டு 16. இப்போ a மட்டும் என்ன 4 தான். இப்போ அடுத்து என்ன, முக்கோணத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன 3a. இப்போ ஏக்கான வேல்யூ நமக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சுற்றளவு என்ன 3a. 3 இன்ட்டு ஏக்கானது என்ன 4, முன்னாங்க எவ்வளோ 12. சுற்றளவு எவ்வளோனா 12. ஆப்ஷன் வந்து பி. உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு வந்து √3/4 a ஸ்கொயர், சுற்றளவு வந்து 3a. குத்துயரத்துக்கான ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, h ஈக்குவல் டு √3/2 a. அடுத்த சம்மு, 3√3 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது h என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் √3/2 a. இதுதான் ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க, பக்கம் கொடுத்துட்டாங்க, அதாவது a கொடுத்துட்டாங்க. a வந்து என்ன 3√3 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா என்ன √3/2. ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணோம், பக்கம் அவங்களே கொடுத்துட்டாங்க 3√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை அப்ளை பண்ணுங்கள் 3√3. அடுத்தது √3யையும் பெருக்கினா என்ன வரும் 3 வரும். √2 இன்ட்டு √2 என்ன 2 தான். அதே மாதிரி √3 இன்ட்டு √3 என்ன 3 தான். √4 இன்ட்டு √4 என்ன 4 தான். இது மாதிரி வந்திருந்தா ரெண்டுமே கேன்சல் ஆகி உங்களுக்கு 2 வந்துடும். அதே மாதிரி √3 இன்ட்டு √3 என்ன 3 இன்ட்டு இங்கே ஏற்கனவே 3 இருக்குது /2. இப்போ 3 9 9/2. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4.5 வரும். 4.5 சென்டிமீட்டர். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. இந்த குத்துயரத்துக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை வந்து செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணத்தை எது வந்து அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இதில் வந்து எது அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், பித்தாகரஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது செங்கோண முக்கோணம். இதில் கர்ணம் இது எதிர்பக்கம், இது அடிப்பக்கம். இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் தான் பேசிக்கானது. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்னா, கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள். கொடுத்துருக்க 3 நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்றத பாருங்கள். பெரிய நம்பர் வந்து இது 12. 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்க 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கோங்க. 6 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். இதில் கேட்டிருக்கிறது என்ன, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து சமமாக வந்துச்சுன்னா அது ஒரு செங்கோண முக்கோணம். சமமாக வரலைன்னா செங்கோண முக்கோணம் கிடையாது. இப்போ சமமாக வருதுன்னு பாருங்கள். 12 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144, 6 6 36, 9 9 81. ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 144 வந்துச்சுன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். 36 × 81 80 30 110 117 வருது.
இங்கே 144 தான் வருது. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் கிடையாது. அடுத்து செக் பண்ணுங்கள், இந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பர்? 10 தான் பெரிய நம்பர். 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுங்க. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 64 ப்ளஸ் 25 60, 80, 89. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் கிடையாது, பியும் வராது. அடுத்தது பாருங்கள், இது 3 நம்பரில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். 5 5 5 √2 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுதான் பெரிய நம்பர். இப்போ அதே மாதிரியே 5 √2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். இப்போ அதே மாதிரியே பாருங்கள், 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 இன்ட்டு √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 தான் வரும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் √2 இன்ட்டு √2 என்ன 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 வரும். ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. இந்த சைடு என்ன இருக்குது? 25 இன்ட்டு 2 50. 50 ஈக்குவல் டு 25 25 கூட்டினீங்கன்னா 50 வரும். இப்போ சேமாக வந்துருச்சு. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ ஆன்சர் என்னென்னா சி தான் ஆன்சர். அடுத்த டியை வந்து நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா எது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். சி தான் ஆன்சர். அடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வராது. அடுத்த சம்மு, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. x மைனஸ் 30 டிகிரி கமா x மைனஸ் 45 டிகிரி கமா x ப்ளஸ் 15 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் 3 கோணங்களையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரணும். 3 கோணங்களையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும். அதான் ஒரு முக்கோணத்துக்கானது. இப்போ 3த்தையுமே நீங்கள் கூட்டுங்க, அதுக்கான வேல்யூ என்ன? 180 டிகிரி. எக்ஸு மைனஸ் 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 45 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 15 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த டிகிரி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது பாருங்கள், எக்ஸு 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 3x. அடுத்தது மைனஸ் 30 டிகிரி இருக்குது, இங்கே மைனஸ் 45 டிகிரி இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 75 டிகிரி. இங்கே ப்ளஸ் 15 டிகிரி இருக்குது ஈக்குவல் டு 180 டிகிரி. மைனஸ் 75 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி எவ்வளோ வரும்? 3x மைனஸ் 60 டிகிரி வரும் ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்தது இந்த மைனஸ் 60 டிகிரி வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 3x ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 240 டிகிரி வரும் ஈக்குவல் டு 3x. நமக்கு தேவை எக்ஸு தான் தேவை. அப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3ஆல் அடிச்சிங்கன்னா 1 3 3 8 3 24 80 வரும். எக்ஸ் என்னென்னா 80 டிகிரி. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்ன? 80 டிகிரி. ஆப்ஷன் வந்து சி. முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டினா என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். இது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த சம்மும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது, பின்வருவனவற்றில் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? முக்கோணத்தின் பக்கங்களாக எது இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரியே மேலே ஒன்று பார்த்துருந்தோம். அது என்னென்னா செங்கோண முக்கோணம். இதை முக்கோணமா செங்கோண முக்கோணமா அப்படின்றது நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கணும். போன சம் மாதிரியே இதையும் நீங்கள் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அது தப்பாக போயிடும். போன சம் பாருங்கள். போன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? செங்கோண முக்கோணத்தை எது அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, வெறுமனையாக முக்கோணத்தின் பக்கங்களாக எது இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மொதல் 2 பக்கத்தோட கூடுதல் வந்து 3ஆவது பக்கத்தோட கூடுதலோட அதிகமாக இருக்கும். அதாவது மொதல் 2 பக்கம் என்ன 4 5 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டுங்க 9 வருது. 3ஆவது பக்கம் என்னவா இருக்குது? 6 இருக்குது. அப்போ மொதல் 2 பக்கத்தின் கூடுதல் வந்து 3ஆவது பக்கத்தோட அதிகமாக தான் இருக்குது. அப்போ இது ஒரு முக்கோணம் தான். இதில் எது முக்கோணமாக இருக்காதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். முதல் 2 பக்கம் என்ன 3 4 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 7 வருது. 3ஆவது பக்கம் என்ன 5 இருக்குது. இப்போ 3ஆவது பக்கம் வந்து 2 பக்கத்தோட கூடுதலோட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது ஒரு முக்கோணம். சேமாக வரக்கூடாது, அதான் கான்செப்டு. அதே மாதிரியே 3ஆவது பாருங்கள் 2 3 இருக்குது, 2 3 கூட்டினீங்கன்னா 5 வருது. 3ஆவது பக்கம் 4 தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேமாக இல்லை. இப்போ இது ஒரு முக்கோணம். அடுத்தது பாருங்கள் 1, 2 இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 3 வருது. 3ஆவது பக்கம் என்ன 3 வருது. அப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது. இப்போ இதுதான் ஒரு முக்கோணம் கிடையாது. ஆப்ஷன் வந்து டி. இல்லை எது வந்து முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. டி தான் முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்காது. அடுத்தது இந்த வீடியோவில் கடைசி சம்மு, ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர் திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும். மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு திடல் வந்து செங்கோண முக்கோணத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கான பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னா இது வந்து பியாக இருக்கலாம், இது வந்து ஹச். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதுக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இப்போ பரப்பளவு கண்டுபிடிங்க. அப்படியே பி கொடுத்துட்டாங்க 50 மீட்டர்னு, இன்ட்டு ஹச் கொடுத்துட்டாங்க 80ன்னு. இப்போ அடிக்க முடியலாம், அடிங்க. 5 இன்ட்டு 8 40 வரும். I8 வந்து 40, 1/2 இன்ட்டு I8 40. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 4000. இப்போ 2ஆல் அடிச்சிங்கன்னா 4000-ஐ 2ஆல் அடிச்சிங்கன்னா 2000 வரும். இப்போ இதுக்கான பரப்பளவு என்ன? 2000 சதுர மீட்டர். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு கேட்கல. இந்த பரப்பளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய்னா மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் 5ஆல் பெருக்கிக்கோங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பெருக்கிக்கோங்க. 2000 இன்ட்டு 5 எவ்வளவு? 10000. 10000 ரூபாய் செலவாகும். மொத்த செலவு வந்து 10000. ஆப்ஷன் வந்து சி. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த 10 சம் பார்க்கலாம்.